நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நன்றி. மிஷ்கின் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் சவரக்கத்தி படத்தோட பூஜை 4 மறுநாள் வச்சுருக்கோம் சார், வந்துருங்க அப்படின்னாரு. உடனே சார் எங்கே சார் பூஜை அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் தான் சார் அப்படின்னாரு. சார் ஆஃபீஸ்லையா? எத்தனை பேர் சார் வருவாங்கன்னா, ஒரு 60-70 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சார் வேண்டாம் சார், ஆஃபீஸில் லாஸ்ட் டைமே ஒரு பூஜை வச்சு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது சார், வேண்டாம், என் வீட்டில் வச்சிடலாமே சார் அப்படின்னு. உடனே அப்படியா சார், ஜோயிலிங்களா சரிங்களா சார், அவங்க வீட்டில் பூஜை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபோன் ஆகிட்டாரு. உடனே ஜோயில் சார், என்ன சார் பூஜை நம்ம வீட்லையா சார் அப்படின்னு. ஆமாம் சார் வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி சார், சாயங்காலம் ஆர்ட் டைரக்டர் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் இமீடியட்டாக போயிட்டு. சரி, உடனே என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை அலாட் பண்ணலான்ட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூஜை வந்து சவரகத்தி பூஜை ஆஃபீஸில் வச்சுக்கலாம் டைரக்டர் சொன்னார், நான் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு, நாளான்னைக்கு பூஜை அப்படின்னு. அப்படியா, அவள் எத்தனை மணிக்கு பூஜை இவ்வளோ தான் அவள் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இது ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பூஜை வந்து எங்கள் வீட்டில் நடந்தது. இந்த படம் உண்மையிலே எங்கள் வீட்டில் நடந்ததுக்காக இல்லை, எனக்கு ரெண்டாவது கொஞ்சம் ஜோஷியம் இதுலெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை போல இருக்கு. அதனால எந்த ஜோஷியத்தை போனாலும் ஒரு 6 மாசம்ட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்பதான் தெரியும் ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு 10 வருஷத்துக்கு ஏதாவது டைம் சரியில்லைன்னா 6 மாசம்ட்டு அவங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 10 வருஷம் ஜோஷியம் அப்படின்றத பார்க்கறதே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு தடவை எனக்கு மிஷ்கின் சார் எவ்வளோ சூப்பர் படங்கள்லாம் பண்ணி, ஒரு யுத்தம் செய், ஓனாய் மாட்டுக்குட்டியும், ஒரு பிசாசு, இந்த மாதிரிலாம் படமும் பண்ணி, ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அவருக்கு தெரியாமல், அவருக்கு ஜோசியம் ஜாதகத்துலலாம் வந்து நம்பிக்கை இல்லை, அவருக்கு தெரியாமல் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அந்த பீரியட் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மோசமான பீரியட். அந்த மாதிரி ஒரு பீரியட்ல யாராலும் படமே பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் அந்த பீரியட்ல அவர் அத்தனை படம் பண்ணதே பெரிய சாதனை. அவருக்கு இப்போ வந்து it's going to be an extraordinary time. Whoever is going to associate with him is very lucky. Thank you. குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் அவன் கூப்பிட்டா நான் வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு பாசக்கார பையன் சொல்ல மாட்டேன். ஆதித்யா நன்கு வளர வாழ்த்துக்கள். இந்த பாட்டு சிதங்கபாணி அவர்கள் எழுதி அதை பாடும்போது உண்மையிலே ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்தது. இந்த பாட்டு உண்மையிலே பெரிய சக்ஸஸ் ஆகும். பிசாஸ் பாட்டு மாதிரியே இது பயங்கர சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கிறேன். குரோலி அவர் வந்து அற்புதமான கலைஞர். அவரை வந்து அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த மிஸ்கினுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த லோன் உல்ஃப் கம்பெனிக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில டைரக்டர்ஸ் தப்பா படம் பண்ணிடுவாங்க, ஆனா தப்பான படம் என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் நான் ராமையும் மிஷ்கினையும் பார்க்குறேன். இன்னும் இவங்க 2 பேரும் தப்பான படங்கள்ல பங்கேற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு தப்பான படத்தில் இருக்கவே இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் இந்த படத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் அதையும் மீறி இந்த ஆதித்யா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்க வந்தா, இந்த 2 ஆளுமைகளையும் மீறி அருள் குரலையும் சரி ஆதித்யாவும் சரி பின்னிட்டாங்க. நீங்க 2 பேர் மட்டும்தான் மனசில் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். சொல்றதில்ல, பெரியவங்க நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், சாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடங்காத ஓனாய் மிஸ்கின் அண்ணா அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவோட ஓனாயை தான் நான் பார்க்குறேன். யாருக்கும் அடங்க மாட்டார். அவருடைய படங்களும் அப்படிதான். ஏன்னா இதில் ராம் சார் வேலை இருக்காரு. ராமண்ணன் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் செமையாக இருக்கு. கரோலி சூப்பர், செம, எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ணா வந்து சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய வணக்கங்களும் அன்பும் மிஷ்கினுக்கு என்னுடைய வாழ்த்து. Kamala sends a lot of love to you and wishes. லோன் வுல்ஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே ஓனாய்கள் வந்து பேக் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும், உல்ஃப்ஸ்ன்னு தான் சொல்லணும். எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். தனியாக ஒரு ஓனாய் தெரியுதுன்னா அது ரொம்ப திமிர் பெற்ற ஓனாய் தான். அது ஒன்றும் தேங்க்யூ ஸோ மச் சார். அது திமிர் வேணும். ஒரு கலைஞனுக்கு ஞான திமிர் இல்லை என்றால் அவன் கலைஞனாகவே இருக்க முடியாது. வெறும் திமிர்னா ரொம்ப கஷ்டம். அது வெட்டி எறியப்பட வேண்டிய, உருக்கி எறியப்பட வேண்டிய ஒரு திமிர். ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஞானச்செருக்கு இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த செருக்கு என்னுடைய தம்பி மிஷ்கினுக்கு இருக்கிறது. அவருடைய தம்பியை இந்த படத்தில் இயக்குனராக அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஆதித்யாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிஷ்கினுடைய ஐடென்டிட்டி இல்லாமல் தான் ஒரு தனி டைரக்டராக இருக்கணும். அதுக்காக அவர் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அது நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷ்கினுடைய படம் எப்போவுமே ஒரு ஆழமாக ஒரு ரொம்ப இன்டென்சிட்டியோடு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஹியூமராக இருக்குது. ஆனால் அதற்கு அண்டர் கரண்ட்லேயும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறத என்னால் உணர முடியுது. அப்புறம் இந்த படத்தை உருவாக்க பாடுபட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் மிஷ்கின் யூனிட்ல வந்து படம் எடுக்கும்போது எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. அவருடைய குரல் வசதியாக இருக்கும், சில வார்த்தைகள் வசவு சொற்கள் வந்து விழும். ஆனால் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்றது தான் மிஷ்கினுடைய ஒரு படத்தளத்தில் காட்டுற ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு இந்த படம் வந்திருக்கு. நிச்சயமாக வெற்றி வரும். இந்த இசை கலைஞர் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது கலைஞர்களை அவர் உருவாக்குவார். புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து அருள் கரோலி, நான் ஒரு இட்டாலியன் தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட். நான் சில படம் நான் தமிழ் பையனாக தான் இருக்கான். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். சடனாக மிஷ்கின் ஃபோன் பண்ணுவார், அல்லது விட அப்படின்வார், கட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயணம் போய்கொண்டிருக்கு. நடுவில் அவர் புத்தகம் வெளியிட்டார். அப்போ அவர் படங்களை பார்த்துட்டு நான் என்னோட வெளிப்பாட ஃபோன்னு சொன்னது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி எழுத்து வடிவத்தை என்னால் கொடுக்க முடியல. அந்த அஞ்சாதி படத்தை பார்த்துட்டு நான் வந்து மாயாஜாலம் நினைக்கிறேன். மிஷ்கினுக்கு ஃபோன் பண்ணேன். 5வது நிமிஷம் படம் முடியறதுக்குள்ள அவர் வந்துட்டார். நான் என்ன சொன்னேன், எதுவும் சொன்னேன், அதெல்லாம் தெரியும். பயங்கரம் பாதிச்சது அந்த படம். ஆனால் அது 5 வருஷம் கழிச்சு அந்த எழுத்துல போட சொன்னாங்க, தெரியல. ஸோ கூகுள் பண்ணி எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தா
அது ரொம்ப என்னுடைய இது மாதிரி கிளீஷியாவாக இருக்குது. நான் அப்புறம் சொன்னேன், அதுக்கப்புறம் சில சமயத்தில் இதுக்கு காமன் சென்ஸ் அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எல்லா படத்தையும் பார்த்த பின் என்னுடைய கருத்தை சொல்லும்போது அதில் ஒரு வேகம் இருக்கும். ஒரு அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி அதே வார்த்தைகள்லாம் வராது. படத்தோட பாதிப்பு இது. ஸோ make it short, the best wishes to director Aditya, Karthik Elongo, my assistant. Definitely they do an outstanding job. All the best wishes. Mishkin, I love you. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், 2 இடம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஐநா சபை, இன்னொன்று வந்து பார்பர் ஷாப்பு. ஏன்னா அங்கே பேசாத மேட்ரே எதுவுமே கிடையாது. எல்லா டாபிக்குமே அங்கே அன்னைக்கு அப் டு டேட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தனாக கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமான இடம். அங்கே வர்ற ஆட்களும் சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரும் கடைக்காரரும் ரொம்ப சுவாரஸ்யமான ஆள். ஏன்னா நம்ம போய் உட்காந்து சேவிங் பண்ணும்போது சோப்பெல்லாம் போட்டு அந்த கத்தி எடுத்து இங்கே வைக்கும்போது தான் இந்த தடவை டிஎம்கே ஒரு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே ஒரு அப்படின்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம். அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் அப்படின்ற வேற மாதிரி சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நபர்கள் நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு களத்தை வந்து மிஸ்கின் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஆணையை கட்டி தேனி போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆதித்யாவுக்கு எடுத்தோடனே சோதனை, மிஸ்கினையும் நடிக்க வச்சிருக்காரு, நாமையும் நடிக்க வச்சிருக்காரு. டைரக்டரை நடிக்க வைக்கிறதுங்கிறது அவருக்கு உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு இது இருக்கணும். இல்லைன்னா என்ன போய் சொல்றதுனால காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சார் இந்த ஷார்ட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னு இது ஷார்ட்டாடா அப்படின்னு என்ன பண்ணுறது? அதனால ஒரு ஆளை சமாளிக்கிறதே கஷ்டம். 2 பேரை சமாளித்து அவர் படம் பண்ணியிருக்காருக்கும் போது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, பயந்த மாதிரி தெரியல. அவரும் நானும் வந்து என்ன இவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு என்னமோ ஒரு ஓனாய் தீவிரப்படுத்த ஓனாயின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஞானசக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அந்த பிளட் அப்படித்தானே இருக்கும். அதனால தைரியமாக அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துலேயே நல்லா தெளிவாக தெரியும். ஸோ மிஸ்கின் எப்பவுமே அவருடைய படங்கள் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் படம் நான் சித்திரம் பேசுகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு இது ஏங்க பப்ளிசிட்டி கொடுத்து எப்பேற்பட்ட பப்ளிசிட்டி கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு படத்தை போய் இப்படி பண்ணிட்டீங்கள, இப்போ கூட லேட் இல்லை, எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. அது நல்ல வேலை ஆஸ்கார் வச்சுருக்கிட்ட உடனே போய் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுற அளவுக்கு வந்தது. ஸோ அந்த படம் பார்த்தப்பவே அதில் எடுத்த அந்த ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஸோ இவர் எப்பவுமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்பினேன். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த டீமில் அவருடைய எல்லாருமே ராம் பண்ணியிருக்காரு, பூர்ணா, அதுக்கப்புறம் கரவலி மியூசிக் பண்ணியிருக்காரு. தமிழச்சி எங்கள் பக்கத்துலேயே போட்டதா ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லை, நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தமிழச்சி அவர்களை கூப்பிட்றாங்க எடுத்துன்னே அப்படின்னு எப்படி முடிக்கிறேன் நான். அப்புறம் மைக் வேறு கையில் கொடுத்தாங்கன்னா பாட்டு பாட போகிறாங்க, மைக் வேறு இவங்க பிடிக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டைலாக் பாட்டே அவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட ரொம்ப ரசிக்கிறது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்ன இங்கிலீஷு இவங்க தமிழில் தான் கட்டிக்காரராக இருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் அவங்க வேலையை அப்படின்னாங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இவ்வளோ தான் இருக்காங்க, இங்கிலீஷ்லேயே தான் இருக்காங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் இருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு டீச்சர், நீங்கள் டீச்சருங்கிறதுனால பசங்களாம் நல்லா படிப்பாங்க, நான் உங்களோடையெல்லாம் படிக்காமல் போயிருந்தேன் அப்படின்னு நான் முதல் பார்த்தப்ப சொன்னேன். அந்த மாதிரி அவங்க வந்து இதில் பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது வார்த்தைகள் பிரயோகங்கள் எல்லாமே. ஸோ இந்த டோட்டல் டீமே வந்து உடனே அந்த டைட்டிலு இதெல்லாமே வந்து உடனடியாக படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை. ஏன்னா எப்பவுமே அந்த டைட்டில் வைக்கிறதுலாம் அது உடனே
உடனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அதுதான். ஸோ சவரக்கத்தி அப்படின்னு உடனே அது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கணுன்னு ஒரு தாட் வரும். ஸோ இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியும். நான் 2-3 தடவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது நம்மளில் வந்து நானே அந்த கேரக்டர் மாதிரி அதில் எங்கள் அப்பாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இதே மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாட போகுது. அதில் கலந்துக்கணும்னு சொல்லி மிஸ்கினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு மனிதன் முதல்ல சந்திச்சா கை கொடுப்பாங்க, இல்லை கட்டி பிடிப்பாங்க, இல்லை வணக்கம் ஹலோ ஏதாவது சொல்லுவாங்க. நான் முதல்ல மிஸ்கினை சந்திச்சது வந்து நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன். பின் சீட்லேருந்து ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சுரிஞ்சிட்டே இருந்தார். யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஸ்கின். அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை சொல்லிடும், கதை சொல்லி மீன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ நான் போகக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னு அது மிஸ்கின் என்னோட ஆஃபீஸ். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை மூலியமாக கட்டி பிடித்தோ அப்படிலாம் சொல்லாத ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்கலாம். அந்த பிரியம் தான் மிஸ்கின். இன்னும் மிஸ்கினை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, ஒரு முரட்டு துணிச்சல், அசாத்திய நம்பிக்கை, ஒரு சாகச வீரன், குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாண்டா. வயலன்ஸ் இருக்கும், ஏன்னா அவருக்கு வந்து சண்டை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாரு, நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்கினாரு. போனோன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னாரு. எனக்கு அப்படின்னு சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு சொல்லல அவருக்கு. நான் அசிஸ்டன்ட் சொன்னேன், எடுத்து நீங்களும் மிஸ்கின்னு சேர்க்கணும். அவரே ஒரு பாராங்களை தூக்கி போடுவார், நீங்கள் ஒரு பாராங்களை தூக்கி போடுவீங்க, எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க? இல்லை ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்கிறார் சார். அவர் ரொம்ப பெரிய தைரியம் சார், உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டர் அவர் கிடையாது, ஆதித்யா அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன். ஆதித்யா வந்து ரொம்ப எளிமையான, ரொம்ப டு த கோர் ஹம்பிள். முதல் படம் இல்லை நினைக்கிறேன், எத்தனை படம் எடுத்தாலும் அப்படியே தான் இருப்பார் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி நடிகர் அவர் நடிச்சதை அப்படியே திருப்பி நடிச்சவர் தான். நான் அதை அவர் நடிச்சதை பார்த்து தான் பேரன்ல மம்முட்டியோட தம்பி அவர் நான் நடிக்க வச்சேன். அந்த படத்தினுடைய மாடுலேஷனை எனக்கு ஹியூமர்னா, அதாவது டோட்டலாக வேற ஒரு மாடுலேஷன். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து என் படத்தை தவிர வேறு செட்டுக்கு போனதில்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண கூட போனதில்லை. நான் எந்த படத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் முதல்ல பார்த்தது கட்டுறது தமிழ் தான். அப்போ இன்னொரு டைரக்டர் இன்னொரு யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சவரக்கத்தி இருந்துச்சு. இந்த பூர்ணா ஒரு நாள் ஆடிஷன் கூப்பிட்டாங்க, ஒருத்தவங்க வரான்னு நினச்சேன். அவன் நடிக்கிற பார்த்து பயந்துட்டேன். ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி நடிக்கிறதுன்னா எல்லா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து இருக்கிற ஒரே எக்ஸ்பிரஷனையும் மாற்றி மாற்றி இப்படி நடிக்கக்கூடிய அவங்க எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூர்ணா இதுவரை தமிழில் பண்ண படங்களில் சவரக்கத்தி ரொம்ப முக்கியமான, இல்லாட்டி அவங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய படம் வரும் நான் நம்புறேன். அப்புறம் கார்த்தி டிஓபி சினிமோட்டோகிராஃபர், ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களா, அதான் கார்த்தி. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம் கிளைமேக்ஸில், டாப் ஆங்கிள் எடுக்கணும்னாரு, ட்ரெயின் வரதுக்குள்ள ஒருத்தர் பார்த்து விட்டத்துக்கு மேலே ஏறி தூங்கிட்டு இருக்காரு. அவர் தான் கார்த்தி. இன்னொரு நாள் காரில் ரிங்கு போகிறதுக்கு முன்னாடி கார் மேலே ஏறி வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கார்த்தியை சப்போஸ் அடுத்த படம் பண்ணிங்கன்னா அவங்க படத்தில் ஃபைட் இருக்கோ இல்லையோ, ஹீரோ இருக்காரோ இல்லையோ, ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு ரோப் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ ரோப்பில் தூங்குன்னு சொல்லவே முடியாது. சச் அட்வென்ச்சரஸ் அண்ட் வெரி ஹம்பிள் அண்ட் ஸ்கிரிப்டை புரிஞ்சக்கூடிய ஒரு கேமராமேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அந்த குழந்தைங்களாம் நடிச்ச நீலாம்பரி அந்த பையன் அண்ட் இட் வாஸ் ஒர்க்கிங். என்ன சொல்கிறதுனா, நான் அந்த செட்டில் நடிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபிலிம் மேக்கிங்கிறது ரொம்ப 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 எளிமையாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒன்று. யார் அதாவது திட்டுறதுங்கிறது வந்து சும்மா திட்டிட்டு இருக்கிறதே பண்ணுங்க திட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் ஸோ இந்த படத்தில் அது சண்டை போகணுங்கிற எனக்கு வராது பயம். எனக்கு வந்து நெயில் கட்டர் குண்டூசி இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தியை பிடிக்க தெரியும், அதோட குட்டியை அவனை கொடுத்து பிடிக்க சொல்லுவார். அப்படி தான் பிடிக்க சொன்னாருங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்ததுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், குங்ஃபு கராத்தே கற்றுக்கணும்னு தோணுச்சு. அண்ட் சவரக்கத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்கினுடைய ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் கோர் ஹிலேரியஸ் ஸ்கிரிப்ட். படம் தொடங்கினதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அதனால் தனித்த ஓனாயினுடைய இந்த கம்பெனிக்கு முதல்ல நிறைய பணம் கொடுப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து பேசுறது. மிஷ்கின் ஒரு சாமானியனுக்கு இந்த பேர் கேட்ட உடனே இது என்ன பேர் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும்ல, அந்த ஆச்சரியம் தான் மிஷ்கினோட கேரக்டர். ஒரு
8 வருஷம் முன்னாடி அஞ்சாதை மீட் பண்ணுறதுக்காக மிஷ்கினை மீட் பண்ணும்போது, அவரோட ஒர்க் பண்ணும்போது, மிஷ்கின் எப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம அவர் கூடவே ஒரு 10 மாதம் ட்ராவல் பண்ணோம்னா நம்மளோட கேரக்டரை கிட்டத்தட்ட அவர் மாதிரி மாறிடும். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கேரக்டர். ஆனால் ஒரு அஞ்சாவது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் அவர் கூட சண்டை போட்டு நான் பேசினேன். அதனால எல்லா டைரக்டர்ஸும் நடிக்க வரீங்க அப்படின்னு ஒரு கோபம். நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவர் கூட சண்டை போட்டு அவர் கேட்கல, நந்தலால நடிக்க ஆரம்பிச்சாரு. பையன் சண்டை போட்டு போயிட்டேன். தப்பில்லை, பாகிராஜ் சார் வச்சு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஆக்டரை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கோபம். நந்தலால பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஈகோ, அதனால போகல. ஓனாய் மாட்டு குட்டியை பார்த்தேன், திருந்திட்டேன். ஏன்னா அதில் அந்த சுடுகாட்டில் அந்த கல்லறை பக்கத்தில் உட்காந்து அந்த ஓனாய் மாட்டுக்குட்டியும் அந்த கதையை சொல்கிற அந்த ஒரு ஷாட், ஐ வாஸ் ப்ளோன் அவே. சத்தியமாக இப்போ இருக்கிற எந்த ஆக்டராலையும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த படத்தில் பார்த்தா ராம் சார் ஒரு ஷாட்டில் 2 கையிலையும் செருப்பு எடுத்துகிட்டு ஓடி வர்ற, சட்டை இல்லாமல் அப்படி தொப்பை குலுங்குது. செல்ஃப் கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு ஆக்டரால் அதை பண்ணவே முடியாது. ஒன்லி பிகாஸ் ஹி இஸ் a director, he has done that. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மிஷ்கின் கிட்ட வந்து துப்பறிவாளன் ஒர்க் பண்ணுறேன். இந்த 6 வருஷத்துல நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மிஷ்கின் பேசுறது பொது மேடையாக இருந்தாலும் சரி, அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ பேசினாலும் சரி, அவரோட பேச்சு ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். அப்படிதான் அவரோட கேரக்டர் அதுதான். ஆனால் அவருக்குள்ள அவரோட படங்கள் எல்லாம் கிரைம் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா அவர் உள்ள இருக்கிற அந்த அந்த இனிமையான மனிதனை அனுபவிக்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். ஆதித்யா அஞ்சாவதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்களாம் சாமியில் கூப்பிடுவோம். எனக்கு தம்பி மாதிரி. அவன் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நாசர் சார் சொன்ன மாதிரி மிஷ்கின் அடையாளம் இல்லாமல் ஒரு டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்ற ஒரு பெரிய சேலஞ்ச் உனக்கு இருக்குது. I wish you all the very best. I wish you a wonderful career ahead. And Karthik, இப்போ துப்பறிவாளன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாட்டோகிராஃபர், பிசி சாரோட அசிஸ்டன்ட். இந்த சவரக்கத்தை ஷூட்டிங்க்கு ஒரு நாள் லொக்கேஷனுக்கு போயிருந்தாங்க. அப்போதோ காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த ஷாட்டுக்கு ரிக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏறி ஜன்னலுக்குள்ளே காலை விட்டுட்டு வெளியே தூங்கிட்டு கேமரா எடுத்து, சார் நான் ரெடி அப்படின்ட்டாரு. எனக்கு பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. ஏன்னா உள்ள ஒருத்தர் வெறும் ஒரு கயிறை கட்டி இடுப்பில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கார் ஃபாஸ்ட்டாக போகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறினா கூட கேமரா வெயிட்டோட வெளியே தொங்கிட்டு இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கே பெரிய ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கார்த்திக். எல்லாரும் கம்மியாக பேசுறதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். ஸ்னேகா ரொம்ப பிடிச்ச இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸில் பூர்ணாவும் ஒருத்தங்க ரொம்ப டேலண்டடான ஆக்டர்ஸ். அவங்களுக்கு சரியான படங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு தோழியாக பயணம் செஞ்சிட்ருக்கிறேன்னா அவருடைய 2 படங்களில் பாடல்ன்ற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவும். லோன் வுல்ஃப் அப்படிங்கிறத அவர் தன்னைத்தானே ஒரு முன்னிறுக்கிற ஒரு பிம்பமாக எல்லாரும் இங்கே சொன்னாங்க. ரோடன் ஒரு சிற்பி இருந்தார். அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ரில்கே, ஜெர்மானிய கவிஞர், பிராகில் பிறந்தார். பொஹிமிய இனத்தை சேர்ந்தவர், ஆசிரிய குடிமகன். அவருக்கு இனம், மொழி எந்த விதமான ஒரு கட்டுக்களும் கிடையாது. அப்படி அவர் அறியப்பட்டதும் இல்லை. மிஷ்கினும் அப்படிதான். எந்த விதமான அடையாளத்துக்குள்ளும் அவரை நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது. அந்த மகாகவி ரில்கை பற்றி W.H. ஆர்டன் ஒரு இடம் சொன்னார். ரில்கே தனிமையின் சாந்தா கிளாஸ்ன்னு.
மிஷ்கினை எல்லாரும் இந்த லோன் உல்ஃபுங்கிறதுனால தனிமையின் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நான் அவர் பேரன்பின் சாண்டா கிளாஸாக தான் பார்ப்பேன். அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு. மிஷ்கினை ஒரு ஆணாலையும் பொண்ணாலையும் அவ்வளோ அன்போட அணைச்சு கொள்ள முடியும். அவ்வளோ ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியும் ஒரு பேரன்மையும் தர்ற ஒரு கலைஞன்கிட்ட தொடர்ச்சியாக 2 படங்களில் பாடல் எழுதுகிறப்போ எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மனசில் கூட தூக்கி சுமக்கிற நினைவுகள். நான் ஒரு கவிதையாக தான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். எனக்கு மெட்டுக்கு இன்னும் சரியாக பாட்டு எழுதுகிற பயிற்சி இல்லை. அதை ரொம்ப அழகாக நம்முடைய மியூசிக் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு அழகாக பொருத்தி கொடுப்பார். இந்த பாடல் எழுதுகிறப்போ ரொம்ப உற்சாகமாகவும் ராம் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பிடித்தத்தோடையும் வேலை செய்கிற இடமா தான் அவருடைய அலுவலகம் இருக்கும். நான் என்றால் நாமாகி ஈன்றாடுன்னு அதில் ஒரு வார்த்தை வரும். நாமும் சேர்ந்து ஒரு அடுத்த ஒரு குழந்தைய ஈன்று ஆடுதல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்துமே காலையில இருந்து மாலை வரைக்கும் அந்த ஈன்றாடுங்கிற ஒரு வார்த்தை வரல. எல்லாமே கிளீஷையா இருந்தது. நான் என்றால் நாமாகி நின்றாடி மகிழ்ந்தாடு எல்லா ஆடையும் போட்டு பார்த்தோம், வரல. டக்குன்னு நானும் மிஷும் சேர்ந்து ஒரே நேரத்துல 2 பேரும் சேர்ந்து ஈன்றாடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் ஆற தழுவிக்கிட்டோம். வந்து அவ்வளோ ஒரு மகிழ்வான நிறைவான சந்தர்ப்பங்களை அவர்கிட்ட நான் உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளியோட படிக்கிறவரும் கூட. இன்னும் நான் மிக மதிக்கிற இன்னொரு அற்புதமான கலைஞன் ராமும் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறாரு. பூர்ணாவுடைய நடிப்பும் நான் சில ரஷஸ்ல பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மிஷ்கினுடைய தம்பி ஆதித்யா தன்னுடைய டெபியூ வெஞ்சரா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய நிழல் படாம வருவாருன்னு இங்க வாழ்த்துனாங்க. ஆலமரத்துக்கு அடியில புல்லுதான் முளைக்காது, ஆனா நிச்சயமா விழுது இருக்கலாம். அந்த விழுதுக்கான அத்தனை உரமோடும் ஆதித்யா நிச்சயமா தன்னை நிரூபிப்பார்னு நான் நம்புறேன். இந்த குழுவினரை சார்ந்த இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் as a participant in the whole team என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஷ்கினுடைய இன்னொரு பிடித்த அம்சம் என்னன்னா, அவருடைய படங்கள்ல தொடர்ச்சியா ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் இப்போ வைக்கிறார். பெரிதாக பாடல்கள் மேல அவருக்கு அதிகப்படியான பாடல்கள்ல நம்பிக்கை இல்லை. அதை பத்தி யோசிச்சப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயம் மனசுல பட்டுச்சு. பாதலர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரே ஒரு கவிதை நூலை எழுதுவதற்கு தான் செலவழிச்சார். ஆனா அந்த கவிதை நூல் எழுதப்பட்ட பின்புதான் பிரெஞ்சு உலகத்துல மிக தரமான உயர்ந்த கவிதைகள் உருவாச்சு. ஒரே ஒரு உரைநடை நூல் தான் எழுதினார். அந்த உரைநடை இன்றளவும் அழகு கலையாக முன்வைத்து போற்றப்படுகின்றது. ஒரே ஒரு திருநாய்வு நூல் தான் எழுதினார். அந்த நூல் அவர் வாழ்ந்த காலத்துல வெளிவந்த அத்தனை திறனாய்வு நூல்களிலும் விட உயர்ந்ததா, நுட்பமானதா, உண்மையானதா இன்று வரைக்கும் பேசப்படுது. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் செஞ்சார். அது மூலத்தை விட சிறப்பானதா இருந்தது. வழக்கமா மிஷ் எப்பவுமே வைக்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல், அதையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் தொடர்ச்சியா. அதுக்காக எனக்கு ரொம்ப நன்றியும். அந்த ஒரே ஒன்றுங்கிறது உங்க மனசெல்லாம் கொள்ளையடிக்கணுங்கிற அன்பான வேண்டுதலோடையும் விடைபெறேன். 2 கலைஞர்களுமே ராம், மிஷ்கின் என்கிற 2 கலைஞர்களுடைய என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிக நெருக்கமான நண்பர்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ராம் ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் என்னுடைய வம்சி முன்னால் நின்ற காட்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் முழுக்க பாத்திரங்கள்லாம் கட்டி முண்டா அதெல்லாம் கட்டிருச்சு. இது எதுக்கு நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட முடியாதுன்னா இங்கே வழியில சமைச்சு சாப்பிட்டு வேண்டியதாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் படுக்க. அதெல்லாம் நான் மலை சுத்த வழியில ஏதாவது ஒரு இடம் தான் பார்த்தேன். அங்கே போய் படுத்துட்டு காலையில வீட்டுக்கு வரேன். பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஆள் ஒரு ஸ்பேஸை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து படுக்கக்கூடிய ஒரு ஆளை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. அது மாதிரி பல என் வாழ்க்கையில் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு மிஷ்கினுடைய அபூர்வமான தருணங்களை என்னால் எழுத முடியும், பேச முடியும். தமிழ்ச்சி சொன்ன மாதிரி ஜெண்டர் இல்லாத ஒரு ஆள் மிஷ்கின். அவர் ஒரு பெண்ணை அணைக்கிறார் என்றால் ஒரு துளியும் காமம் இல்லாத ஒரு அது ரொம்ப அபூர்வமாக நாம ரொம்ப கான்சியஸ் ஆயிடும். அப்படி எந்த நிமிடத்திலும் கான்சியஸ் இல்லாத ஒரு ஆளாக மிஷ்கின் இருக்கிறார்.
அதே மாதிரி அவருடைய தம்பி சாமிநாதனை அவர் ஓட ஓட விரட்டி விரட்டி வேலை வாங்கின அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா முகமுடியெல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்துங்க, அவர் வாங்காத திட்டு கெட்ட வார்த்தை அது எல்லாத்தையும் இனிமேல் தான் டிக்ஷனரியில் இருக்கும். அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு திட்ட வாங்கியிருக்காரு. அது எல்லாமே சாமிநாதனுக்கு தெரியும். அண்ணன் நம்மை செதுக்கி கொண்டு இருக்கிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்த படத்தில் தான் அவர் என்ன ரிசல்ட்டை கொடுக்கிறார் என்று தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு படத்துல எல்லாம் நடித்தேன். ரொம்ப கம்பல்ஷன் என்னுடைய நண்பர் ராஜ்முருகன் என்பதால் ஜோக்கர் படத்தில் நடித்தேன். சமீபத்தில் மிஷ்கின் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னேன். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்க வந்து ரோட்ல போறவங்களாம் நடிக்க வைக்கிறீங்க, பவாவை நடிக்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் நடிக்க வைக்க மாட்டேன். பவாவை பத்தி ஒரு கேரக்டர் எழுதுனா அது என்ன வெளியே தள்ளுது. நான் அப்படி வெளியே தள்ளுற ஒருத்தர் வந்து கம்பல்ஷன் பண்ணி என் உள்ள வைக்கவே மாட்டேன். ஆனால் என் லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் பவாவுக்காக மட்டுமே நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், பவாவை நடிக்க வைப்பேன். இந்த வெளிப்படையான தன்மை, இந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு தன்மை எங்க 2 பேருக்கு இருக்கிறது தான் இந்த நட்பின் இந்த தூரத்தை, இந்த நட்பின் கண்ணியை மிகச் சரியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். மூன்றாவதாக நான் இன்னொரு மகத்தான ஒரு கலைஞனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய நண்பர் PC ஸ்ரீராம், தமிழ் ஒளிப்பதிவினுடைய அல்லது இந்திய ஒளிப்பதிவினுடைய மேதை என்று அவரை சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை திருப்பார்வர் சண்முக சுந்தரம் என்கிற ஒரு பெரிய இசை மேதை வந்திருந்தார். அவர் யோகிராம் சரத்குமாரை நான் ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். யோகிராம் சரத்குமார் அவருக்காக நிறுவப்பட்ட ஒரு வெங்கல சிலைக்கு அருகில் உட்கார்ந்து ஒரு சிகரெட் பிடித்துக் கொண்டு ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் உள்ளவர் யோகிராம் சரத்குமார். ஒரு 2000 பேர் அவரை சுற்றி அந்த மணிமண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார். திருப்பாம்பரம் சண்முக சுந்தரம் நானும் ஒரு ஓரத்தில் நின்றவுடனே அவரை என் கையை காட்டி அவர் கூட்டிட்டு வா என்றார். அந்த ஜன கூட்டத்தில் நடந்து நான் அவர் பெரிய ஆகிருதியான உருவம். அவர் போனோடனே இவர் வந்து இசைக்கல்லூரியுடைய முதல்வர், மிகப்பெரிய இசை மேதை என்று நான் யோகிராம் சரத்குமாருக்கு அவரை அறிமுகப்படுத்தினேன். அவர் உடனே நீ பாடுவியா என்று கேட்டார். பாடுவோம் சாமி என்று சொன்னார். பாடு. உடனே அவர் தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டி அப்படியே கையை அப்படி உயர்த்தி பாட ஆரம்பித்தார். அந்த அலாதியான நிமிடத்துல வந்து அவருடைய மனைவி குறிப்பிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க என்று சொன்னார். ஆனால் அவருக்கு தன் மனைவி நிற்கிறது எதுவுமே தெரியல. அப்படி தள்ளி விட்டார் அவன் ஒய்ஃப். அவங்க அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் எனக்கு தெரியும், நான் பாடுவேன், இந்த அபூர்வ நிமிடத்தை நான் நிரப்புவேன் என்று சொன்னார். PC சாருக்கு அப்படி ஒரு அபூர்வ நிமிடத்தை, அது மாதிரி ஒரு 100 அபூர்வ நிமிடத்தை நான் இந்த 3-4 நாட்களாக பல நண்பர்கள் சொல்ல கேட்டேன். நாயகன் படத்தினுடைய கடைசி ஷாட் அன்றைக்கு வந்து பூசணிக்காய் உடைத்து அதோடு படத்தை முடிக்க இருக்கிறார்கள். பக்கத்தில் அடையாறில் அந்த ஷூட்டிங் நடக்கிறது. ஒரு மீன் குளத்தில் இருந்து தண்ணி எடுத்து கமல் மேல அடிக்கிறாங்க. மழை பெய்கிற ஒரு சீன். திடீர்னு எதிர்பாராத தருணத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி வந்து அந்த ஷூட்டிங் நிறுத்து யாரு கேட்டு ஒரு ஷூட்டிங் நடக்குது என்று கத்துக்கிறார். சார் வந்து தூரமா போய் உட்காந்து ஒரு சேர் போட்டு அதை செட்டில் பண்ணுவாங்க என்று சொல்கிறார். லைட்டிங் போயினே அவனோட எல்லாரும் பேசுறாங்க. அவங்க 50,000 ரூபாய் கொடு, அப்பதான் ஷூட்டிங் நடக்க முடியும்னு சொல்றாரு. அவர் பார்த்துட்டே இருக்கார். இன்னும் 3-4 நிமிடத்தில் அந்த ஆரஞ்சு வண்ண கலவை மறைய போகுது. PC சார் தூரம் இருந்து பார்த்துட்டே திடீர்னு எழுச்சி வந்து பலான்னு அவனுக்கு அரைச்சு அப்படியே தூக்கி போட சொல்லி அவன் வந்து அதிர்ந்துட்டான். இந்த மாதிரியான பெரிய ரவுடிகள், பெரிய ஜாம்பவன் சொல்றீங்க வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து டீல் பண்ணிடணும். அவர் வந்து ஒரு பெரிய கலைஞன், ஒரு பெரிய இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒளிப்பதிவு மேல அதெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு நிமிஷத்துல அவனை தூக்கி அப்படி போட்டு அவனை தூக்கி தூரம் போடலாம் என்று சொல்லிவிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு கேட்கலாம்? 50,000 ரூபாய் கேட்கலாம். 60,000 ரூபாய் கொடு என்று சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு கலைஞனுக்கான தருணம். யோகிராம் சரத்குமார் முன்னாடி திருப்பாம்பாரம் சண்முக சுந்தரம் நின்றதும் PC ஸ்ரீராம் அந்த ஆரஞ்சு வண்ணத்தை நாம் தவற விட்டு விடக் கூடாது என்பதற்காக அப்படி ரியாக்ட் பண்ணதும், இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்கள் வாழ்கிற சமூகத்தில் தான் நானும் வாழ்கிறேன் என்கிற பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. நான் மட்டும் இங்கே இருந்தா நல்லா இருக்காது. என்னோட பசங்க நீலாம்பரி and Vishnu have to join me. Please. இன்னொரு 9 months பேபி கூட இருந்தது. அது நான் இன்னைக்கு வைக்கல. இதுதான் எனக்கு இருக்கிற 2 பசங்க சென்னையில. They are my support இந்த படத்துல. நான் தேங்க்யூ, நன்றி இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை. மிஷ்கின் சார்
Thank you. That's it. Because being a dancer, I'm a dancer. சினிமாவுக்கு வரணும், நடிகை ஆகணும்னு ஒரு ஐடியா கூட இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு கேரளா மலையாளி தமிழ் படங்கள் ஃபர்ஸ்ட் பரத் கூட நடித்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிது. ஆனால் படங்கள் ஹிட் ஆனால் மட்டும்தான் ஹீரோயின்ஸ்க்கு வர முடியும், டேலண்ட் மட்டும் பத்தாதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் படங்கள் நடிச்சது. பட் எங்கேயும் த லக் ஃபேக்டர் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. சரி, இந்த சினிமா வேணாம், குட் பை, இந்த டான்ஸ் மட்டும் தான் என்னோட வாழ்க்கை. பிகாஸ் பீங் அ கிளாசிக்கல் டான்ஸர் அவ்வளோ பேஷனாக ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசையோடு இருந்தது. சரி, நான் சினிமாவே இல்லை, குட் பைன்னு சொல்லி நின்றுப்போ தெலுங்குல ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. சரி, திருப்பியும் நடிக்க ஆரம்பித்தேன். தெலுங்குல கொஞ்சம் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தது. தமிழ் வரும்போதெல்லாம் சரி பண்ணலாம், நல்ல படங்கள் வரட்டும். எனக்கு ஒரு கமர்ஷியலாக ஹீரோயினாக தெரியறதுக்கு மேலே டேலண்டட் ஹீரோயினாக தெரியறதுக்கு ரொம்ப ஆசை. மிஷ்கின் சார் மாதிரி ஒரு டைரக்ஷனில் ஒரு படம் வந்தப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ அட்மையர் ஆன ஒரு டைரக்டர். அவங்க படத்தில் என்ன கூப்பிட்டுருக்கான்னு நிஜமாக சொன்னால் அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. அவங்கள போய் பார்த்தப்போ அதுக்கு ரொம்ப நன்றி விவேக், மை மேனேஜர், ஐ ஹாவ் டு சே. அண்ட் அவர் போய் பார்த்தப்போ எனக்கு தெரியும் இந்த படம் நடக்காது, ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பெரிய ஹீரோயின்ஸில் ஐ எம் த லாஸ்ட் ஆப்ஷன். என்னமோ அங்கே இங்கே அது நடக்கல இது நடக்கலன்னு அந்த லக் எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐ கான்ட் கால் ஹிம் டைரக்டர், ஐ ஹேவ் டு கால் ஹிம் மை பிரதர் சுவாமி அண்ணா. அவங்க தான் இந்த சுபத்ரா கேரக்டர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த ரீசன் என்னோட சுவாமி அண்ணன் தான். அப்புறம் ஸ்ரீனி சார் கோ டைரக்டர், அவங்ககிட்டையும் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார், ஐம் வெரி கான்ஷியஸ். நிஜமாக சொன்னால் நிறைய ஆடியோ லான்ச், நிறைய டீசர் லான்ச்க்கு வந்திருக்கேன். பட் ஐம் ஆக்சுவலி நர்வஸ், எக்ஸைட்டட், ஐம் இமோஷனல், ஐ மே க்ரை, பட் ஐம் சாரி. Thanks all the legends come here to bless Sabarakati and to me. That's all, Ram sir. Thank you. நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு மேல my mom, she'll be having the best day. அப்படி சொல்லணும். பிகாஸ் என்னோட ஆக்ட்ரஸாக தெரியணும் என்ன நினச்சது என் அம்மா தான். ஸோ ஐம் ஷூர் என் டீச்சர் பார்க்கும்போது மை மாம் வாஸ் கிரைங். தேங்க்யூ மம்மி, ஒரு முஸ்லீம் பொண்ணுனா இவ்வளோ சப்போர்ட்டாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜுவல் சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊடகம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே எல்லாம் பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் சிறப்பாக வரணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. உண்மையிலேயே நல்ல படம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் நல்ல படம் நான் பண்ணுவேன். அவர் என்னுடைய டைரக்டர், என்னுடைய அண்ணா, அவருக்கு முதல்ல நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் ஜோயல் அண்ணா தான் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. மிஷின் சார், அப்புறம் நிறைய எழுதிட்டு வந்தேன், பட் ஆனால் அதை தூக்கி போட்டுறேன். அப்புறம் ராமண்ணா பயங்கர எனக்கு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவர் கீழே விழுந்து அவர் முட்டியெல்லாம் அடிபட்டு, பட் இருந்தாலும் ஷூட்டிங் கொஞ்சம் கூட அவருடைய வலியை பொருட்படுத்தாமல் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்காது. ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் டே மாதிரி தான் இருக்கும்.
இந்த கதை வந்து ஒரு சவரக்காரனை பற்றி கதை. நான் சின்ன வயசுல 5 வயசுல பார்த்த ஒரு சவரக்காரன் பேர் பிச்சை. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். எங்கள் அப்பா அவர் வந்து வைகரசர் சொன்ன மாதிரி எல்லாம் ஐநா சபை விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு விஷயங்கள் பேச மாட்டேன். ஒன்றுமே புரியாது. பயங்கரமாக நான் ஒரு ஃபிலாசபர்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. ஒரு 8 வயசு வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப பொய் பேசுவார். அது தப்பு இல்லை. 15 நிமிஷம் தலையை கொடுத்ததுக்காக கத்தி வர இருக்கு. ஸோ என்ன வேணால் பேசலாம். ஸோ ஐ திங்க் ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கும். அது வந்து நான் பேசுறது வந்து லாஜிக்கலாக இருந்தாலும், நான் பேசுறது உண்மை இல்லைனாலும் அது ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். ஸோ அது ரொம்ப 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசுல எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆன பிறகு எனக்கு அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக அதை வச்சு எழுதுறது கைண்ட் ஆஃப் அன் ஆர்கிடைப். ஒரு பார்பர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்படி. நான் யூஎஸ்ல போகும்போது முடிவெட்டினதுக்காக யூஎஸ்ல முடிவெட்டும் போது என்னன்னா அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ த்ரூ அவுட் அப்படி. ஸோ அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதுக்காக நான் ஒரு கதை எழுதினேன். அது என்ன சேலஞ்சுனா வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னான். ஆக்சுவலாக கதை எழுதி உடனே டேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து அவன் ஆன்லைனில் ஒன்று வச்சான். சரி ரைட் ஓகே. தம்பியோடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனெல்லாம் தம்பியை வச்சு பிரச்சனை தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அது இவனை பார்த்து நான் பயப்படணும். ஆக்சுவலாக 5 இவனை தான் பார்த்து பயப்படணும். ஸோ வந்து சொன்ன உடனே சரி நான் என்னடா எழுதினானே நீங்கள் வந்து காமெடி எழுதுங்கன்னு சொன்னாங்க. பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் என்னையே போயிட்டு நானே கருப்பு டார்க் ஃபிலிம் மேக்கர். ஸோ எப்படி எழுதுறது அப்படின்போது அது ஒன்றும் இல்லை. ஒரு எனி டார்க் திங் யூ ஜஸ்ட் டர்ன் இட், யூ ஜஸ்ட் ட்விஸ்ட் இட் அண்ட் யூ வில் ஹேவ் ஹியூமர். ஆக்சுவலி இது வந்து எல்லாருமே காமெடி பண்ண நினச்சிக்கிறேன். காமெடி பண்ணாரு. ஆக்சுவலி இட்ஸ் அவுட் நாட் இட்ஸ் ஹியூமர் ஃபிலிம். முதல் ஷார்ட்லேருந்து வந்து ஒரு ஹியூமர் பண்ணணும்னு எனக்கு ஒரு சேலஞ்சை நானாக வச்சுக்கிட்டு எழுதினேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எழுதும்போது வந்து முதல் நான் தான் இது பண்ணணும் அவன் சொன்னான். ஆனால் நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு சரி ரைட்டு எழுதிக்கிட்டே 15 சீன் எழுதும்போது வந்து என்னால் அதில் பூர்த்தி பார்க்க முடியல. ஏன்னா அப்போ தான் நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணியிருந்தேன். ஓனாய் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு நுவார் மாதிரி. ஸோ அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அதில் வரவே இல்லை. 15 சீன் எழுதிட்டேன். அப்போ தான் எனக்கு ராமுடைய ஃபேஸ் வந்துச்சு. நான் எப்பயுமே ராமை பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமன் சொல்லுவேன். அதை எப்படி பார்க்கணும்னா அப்படியே ஓப்பனாக பேசுவான். அப்படியே நல்ல மூக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிரேக் மூக்கு இருக்குது. ரொம்ப ஒரு 5-11 இருக்கான். ஒரு 5-11 இருக்கான். ரொம்ப ஃப்ராங்கானவன். ரொம்ப மொழியின் மேலே ரொம்ப ஒரு தாக்கத்தோடு பேசுவான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் எனக்கு வந்துகிட்டே இருந்தான். ஆக்சுவலாக ஒரு 2-3 நாள் வந்து நான் அவனை பார்த்துட்டே நம்ம வெளியே போன நான் வந்துட்டே இருந்தேன். வந்து நின்று சிரிக்கிறான். என்ன அப்படின்றான். உடனே சரி ரைட் இவன் தான் அந்த கதாநாயகன் சொல்லி அப்புறம் அவனை கூப்பிட்டு நீ தான் அந்த படம் கதாநாயகன் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் பேர் வந்து பிச்சை நான் அப்படி அவர் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எழுதினேன். அந்த வில்லன் கேரக்டர் வந்து சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான். சரி ரைட்டு அது நானே பண்ணிடலாம்னு சொல்லி எனக்கு எழுதினேன். ஒரு சும்மா க்யூட்டான கேரக்டர். படம் ஃபுல்லாக நான் வரேன். ஆக்சுவலாக வந்து நல்லா தடியாக ஒரு இட்லி குண்டல் மாதிரி வந்துகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர முரடான ஆள். ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன கேட்டீங்கன்னா வந்து எனக்கு வந்து சுபத்ரான்னு ஒரு கேரக்டர் எழுதுனேன். எனக்கு ரொம்ப சுபத்ரான்னு எழுதும்போது என்னுடைய அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவை வச்சு ஒரு கேரக்டர் எழுதுனேன். எங்கள் அம்மா பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு மொழி அந்த மாதிரி. அப்போ எப்படி சுபத்ரா அப்படின்னு சொல்லி யார் கேரக்டர் எழுதுன்னு எழுதிட்டேன். ரொம்ப எழுதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துச்சு அந்த கேரக்டர். எப்படின்னா வந்து அவங்க எல்லா பேச்சை வந்து ஒரு கெட்ட வார்த்தை பழமொழிகள் தான். படம் ஃபுல்லாக குண்டி பழமொழி தான். அதுதான் பேசுவோம். ஆக்சுவலாக வந்து குண்டின்றது ரொம்ப நல்ல மொழிங்க. அது வந்து பேசுவோம்னா இதில் வெட்டி ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல எடுத்து படித்து நாங்கள் நிறைய பழமொழிகள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெண் வந்து காது கேட்கல சுத்தமாக. ஸோ வந்து எப்பொழுதுமே வந்து இந்த பழமொழிகள் பேசி தான் வந்து லைஃப் ஆரம்பிப்போம். இப்போ ராம் வந்து எப்படி கேட்டால் வந்து எப்பொழுதுமே போய் சொல்லுவேன். நான் வந்து எப்பொழுதுமே ரவுடித்தனம் பண்ணுறேன். இது நடுவில் காது கேட்காத ஒரு 10 எப்போ வேணால் குழந்தை பிறக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து அந்த தருணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப சேலஞ்சான இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் வேற வேற வாழ்க்கை கொள்கைகள் எங்க மனசுல இருக்க வந்து பொய்களை வந்து கட்டிப்பிடிச்சு வாழும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் குழந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த தருணத்தில் மட்டுமே வாழ்வு. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பாஸ்டே கிடையாது. ஏன்னா பிரசன்ட் வந்து இது வந்து ஒரு காது கேட்க. அப்புறம் வந்து அந்த கேரக்டர் எழுதி முடிச்சு எனக்கு ரொம்ப யார் இது பண்ண போறோம்னா நிறைய பெண்கள்கிட்ட வந்து நிறைய நடிகைகள்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒத்துட்டாங்க. படம் சரிட்டாங்க. ஆனால் வந்து இல்லை நீங்கள் வந்து வயிற்றுல 10
மாதம் குழந்தைய சுமந்துக்கிட்டு 2 குழந்தை அம்மாவை யாருமே எந்த நடிகையும் ஒத்துக்கல. நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க, பாவம். எந்த நடிகைக்கும் வயசே ஆக போகிறதில்ல. அதனால வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து கடைசி ஆப்ஷன் 5 பேர் சொன்னால் 4 பேர் சொல்ல விரும்பல. 2 பேர் படிக்கலாம் சொல்லிட்டு அவர் கதையெல்லாம் கேட்டு கதை ரொம்ப சூப்பராக இருக்கு சார், ஆனால் வந்து என்னோட இமேஜ்க்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 200 வருஷம் நடிக்க போகிற மாதிரி. அப்புறம் வந்து கடைசியில் வந்து வேண்டா விருப்பா வந்து பூர்ணான்னு சொன்னோன்னே அப்படி என்ன மாதிரி படம் நடிச்சா எல்லாம் ஒத்த படம், பூர்ணா நடிச்ச படம் எல்லாம் ஒத்த படம். சரி முகவெட்டு அழகா இருக்கு, சரி அந்த கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா தமிழே வரல, வெறும் மலையாளத்துல தான் வச்சு வருணதை பேசிக்கிட்டு. அப்புறம் கூப்பிட்டு என்ன பண்ண, என்னமா நீ வந்து எனக்கு முகவெட்டு பிடிச்சிருக்குமா, எனக்கு மனசுக்குள்ள வருது, நீ வந்து ஒரு 6 நாள் 10 நாள் நீ வந்து ஆடிஷன் வரணுமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ப மாட்டேன் நண்பர்களே, 6 நாள் 10 நாள் அந்த பெண் வந்து ஆடிஷன் வந்தாங்க. ஆடிஷன் வந்து சாமி தம்பியும் கோடரட்டும் ரூம்ல கூட்டு போய் அப்படியே ஸ்கேலை வச்சுக்கிட்டு திருப்பி மனப்படம் பண்ணி அந்த படத்தில் வந்து நடிக்க நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் டு பூர்ணா. வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப டிசிப்ளின், அதாவது அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக வந்து அவ்வளோ டிசிப்ளின். ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி டிசிப்ளினாக வந்து எப்படி குழந்தைங்க உலகத்தில் குழந்தைங்களுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிற கஷ்டம். ஏன்னா they will challenge the directors. அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா லாஜிக்கலா வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா they will able to act, because act is a very very spontaneous thing. அவன் அது மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி வந்துட்டு வந்து உள்ள வந்து நடிச்சா ஃபென்டாபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. அவ எல்லாம் முடிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப மூவ் ஆயிட்டேன். என்ன பண்ணேன், நான் என்ன பண்ண கேட்கும்போது ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, சார் யார் சார் டப் பண்ணுறாங்க சார் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு சார் அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஒரு பைத்தியகரமான யோசனை. என் வாழ்க்கையில் பைத்தியகரமாக யோசிக்கிறது தான் பெஸ்ட் நான் மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து என் தம்பிகிட்ட கேட்ட வந்துட்டு பூர்ணாவே பண்ண சொல்லலாம் மேடம். ஆனால் என்ன மலையாள வாசனை அடிக்குது, என்ன பேசும்போது படத்தில் பேசும்போது நல்லா பேசிடுச்சு, ஆனால் மலையாள வாசனை அடிக்கலாம், இல்லை பரவாயில்ல வாசனை அடிக்கிறது தமிழ் வாசனை ஆகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு நம்ப மாட்டேங்க ஒரு 6 days she came into ஸ்டூடியோவில் வந்து she started practicing. ப்ராக்டிஸ் பண்ணி நம்ப மாட்டேங்க முதல் மலையாள பெண் சுத்த தமிழ்ல டப்பிங் பேசுறாங்க. நான் ரொம்ப பொண்ணை பத்தி நாளைக்கு தான் எழுத போறேன் ஆக்சுவலா. வந்து இவருக்கு அவருக்கு எதாவது இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆத்மாத்மா நான் ஒரு தாயா தான் பார்க்குறேன் ஆக்சுவலா. வந்து அவ்வளோ சூப்பர், வெரி கிரேட்ஃபுல் ஆக்சுவலி. ப்ளஸ் கிவ் a big applause for her. This is a classic example how an actor should behave, how an actor should be performing in this part. அந்த அளவுக்கு I am very இந்த படம் வந்து ஓடிச்சு. இந்த படத்துல ஒரு மயிர் காசு எனக்கு தேவையில்லை, திருப்பி I want to do part 2 actually. I want to do part 2 just for Ram and Purna. ராம பத்தி சொன்னா ராம் நடிச்சுட்டே இருக்கும்போது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, டேரக்டரோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெங்காயம் நானும் டேரக்டராக மதிக்கல, அவனும் டேரக்டரே கிடையாது. நாங்கள் 2 பேரும் அவனும் அப்படிதான். அவடே வாங்க நடிக்கலாம்னா என்ன வாங்கின கொஞ்சம் 2 நாள் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட கொடுத்து இதெல்லாம் எழுதிருக்கேன்டா நீ நடிக்க சொல்றேன்னா சொல்லி நடிச்சா நம்ப மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் கஷ்டமா இருந்துச்சு. ராம் கூட வந்து என்னுடைய இயக்குனர் தம்பி வந்து பெனிட்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் நான் பண்ண இல்லைடா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வச்சிருக்கான். ஃபிலிம் ஆக்டிங் வந்து ஒரு லெவல் இருக்கு, ரொம்ப சிம்பிளாக எதாவது பண்ணலாம்டா ராம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ப மாட்டேங்க 3 நாளுக்கு அப்புறம் he became பிச்சை. அவன் வந்து கடைசி கிளைமேக்ஸ் நடிக்கும்போது வந்து அவன் தம்பி தெரியாம சொன்னான், காலில் முட்டியில் அடிப்பிடிச்சு நம்மளாம் முட்டியில் அடிப்பிடிச்சோமா இப்படி உரசிச்சுட்டு போய் இல்லை he fell. என்னை கட்டி பிடிச்சி கீழே விழுந்து, என்னை கட்டி பிடிச்சா என்ன ஆகும் பிரச்சனை தான். என்னை கட்டி பிடிச்சி கீழே விழுந்தா 2 பேர் ஃபைட் பண்ணுறேன் ஆக்சுவலி. குண்டாதறியனா ஒரு பெரிய மரம் மாதிரி விழுந்து கீழே விழுந்தோடனே கால் போய் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்ச உடனே என்ன சீன்னா அந்த சீன்ல கால் உடையிற சீன், அந்த சீன்ல கால் உடஞ்சிருச்சு. காலில் உடஞ்சி கீழே கிடந்தோடனே எந்திரிக்கவே முடியல. ஆனால் எனக்கு தெரியும் அப்படியே ஃபைட்டர்ஸ்லாம் தூக்குறாங்க, நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. வந்து எனக்கு தெரியும் நிச்சயமா அந்த the way he felt, the way he sounded, I know that it's a very very bad actually. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், என்னடா பண்ணலாம் இல்லைன்னா அது அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி சீன், கிளைமேக்ஸ் சீனு. நான் கத்தி எடுத்து வெட்ட வருவேன், அவன் அப்படியே தவழ்ந்து போனான். ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவன் நடிக்கல, அந்த கால் உடஞ்சதை நடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷன் ஹெல்ப் தஸ் ஆக்சுவலி. ஆனால் என்னன்னா அந்த வழியை அவன் வந்து அப்படியே மனசுல போட்டுக்கிட்டு அந்த வழியோட நடிச்சான். ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரௌட் அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ராம். He's a fabulous actor. He's going to be one of the fabulous actor. I'm going to do part 2 for this section. பண்ணிட்டு வந்து நான் சாகரப்பே நான் வந்து டாக்டர் அனுப்புனா மொத்தமே ஒரு 16 உள்ள வந்து டெண்டன்ஸ் இருக்கும். அதில் 12 டெண்டன் வந்து அறுந்து போச்சு. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நொண்டிக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. வந்து நான் டாக்டர் போட பார்த்தோம், ஐ ஃபீல் வெரி வெரி கில்ட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்.
நிறைய பேருக்கு என்ன இப்படி இருக்கும் படம் ரொம்ப சின்சியரான படம், நல்ல படம், யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் லாட். இது ஓடணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசராக சொல்லலாம். ஆக்சுவலி நல்ல படம் அவ்வளோதான், அது பாருங்க. ஆக்சுவலி நல்ல படம் பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. எந்த ஒரு மோசமான ஒரு இதுவும் யாரை பற்றியும் ஒரு விமர்சனம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான காலையில் 6 மணிக்கு பாட ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது. ஆக்சுவலி ஒரு 2 மனிதர்கள் 3 மனிதர்களுடைய ஓட்டம் தான். ஆக்சுவலி ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் துரத்தை வெட்டி போயிட்டே இருக்கேன். என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், நாங்கள் ஓடிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையை 12 நிமிடத்தில் அந்த வாழ்க்கையை கற்றுக்கிறோம். இதுதான் அந்த படம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்தாங்க, வெரி வெரி ஹானர்ட். ஆக்சுவலி பிசி சார் வந்தார். நான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒளியூட்டி கொண்டு இருக்கிறேன் இந்த மனிதரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்போயாவது சும்மா ஒரு ஃபோன் பண்ணும்போது அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். போன வாரம் தான் அந்த ஃபோன் எஸ்எம்எஸ் பண்ணேன், உங்களுக்கு கட்டி பிடிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு. படம் வேலை இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நான் சினிமா எனக்கு முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். ஆக்சுவலாக நாசர் முன்னாடி தமிழ் அவங்க பேசணும். என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், அங்கே வந்து ஒரு குழந்தைய அப்படியே மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கான். அவள் இந்த படத்துக்கு தான் வந்து அவனே தான் வந்து இது விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அவங்க வர முடியல. ஆக்சுவலாக வந்து from the distance I know that she must be praying God actually for this movie. என்னுடைய நாசர் நான் எப்பொழுதும் மதிக்கிற என்னுடைய ஆசான், one of the fantabulous human being, one of the greatest actor in India. அவருடைய பொட்டன்ஷியல் நான் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. கிரேட் மேன். எனக்கு எப்பயுமே பின்னால் வந்துக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு எனக்கு தட்டிக்கிட்டே வருவார். அது பிசி சாமி வரும், தட்டிக்கிட்டே வருவாங்க. லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் ஒரு மாடு மாதிரி தட்டிகிட்டே வருவாங்க. வெரி ப்ரௌட் அவர் வந்துருக்குது. அப்புறம் வந்து எஸ்விஆருக்கு வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது. எஸ்விஆர் வந்து அவர் வேற எல்லாமே. என் வாழ்க்கையில் என்றைக்குமே 15 வயசில் ஒரு பெரிய மனிதர் நம்மளுக்கு ஒரு விளக்காக வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் எனக்கு வந்து சச்சி சார். 45 வயசுல செகண்ட் ஆக்ட் அல்லது தேர்ட் ஆக்டில் ஒருத்தர் விளக்காக வருவாங்க. அவர் தான் எஸ்விஆர். இன்னைக்கு இருக்க எல்லா இலக்கியமும் படிச்சுக்கிட்டு என்னோட சண்டை போட்டுக்கிட்டு போயட்ரி ஒன்று படிச்சுக்கிட்டு நான் ஒரு போயட்ரி படிச்சாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆசனாக எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக என் கூடவே வந்து கொண்டிருக்கேன் எஸ்விஆரும். நான் அழைக்காம கீழே உட்காந்துருக்கேன், எப்பயுமே தள்ளியே இருக்கிறேன். என்னுடைய சச்சிக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நான் வரிசைக்காரன் பேசுகிறேன். என்னுடைய குழந்தை ஒரு மியூசிக் ஜீனியஸ் ஆவேன். He is going to do great music in life and I am very very proud to be associated with him. என்னுடைய தமிழச்சியோட அந்த எழுதும் போது உட்கார்ற அந்த விஷயம், நம்ம பேசும்போது நாங்கள் இலக்கிய சமாசனை பேசுறது இல்லை என்ன வேணா நாங்கள் அதான் அண்டர் த எர்த் வி வில் டாக் எனிதிங். ஆக்சுவலி எனக்கு அவங்க அம்மா வீட்டில் நான் வந்து நான் பிறந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் பிறந்ததாவே நினச்சிக்கிறேன் என்னுடைய சகோதரி. அப்புறம் எனக்கு எப்பயுமே வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கடவுளாக தான் நான் வந்து செல்வாவை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து செல்வா சார் சொன்னார் இந்த படம் ஓடணும், ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் சொன்னார். சார் இந்த படம் கொஞ்சம் ஓடி 2வது படம் இருக்கு ஓகே. நான் உடனே அந்த பக்கம் போயிட்டு பீச்சில் ஒரு பெரிய வீடு, அந்த பக்கம் வந்து ஒரு 4 கல்யாணம், அதெல்லாம் ஒன்றுமே வேணும் சார். எனக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஓடினா போதும், அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். பெருசாக ஒன்றும் இல்லை, 5 அடி தான். எல்லாரும் போகும்போது 5 அடி தான் எனக்கு பேர் தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதனால ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த படம் கொஞ்சம் ஓடணும், நல்ல படமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு படம் வந்து எப்படின்னா அந்த படம் சும்மா எப்படி தான் இருக்கு, 4 பாட்டு இருக்காச்சு, ஃபைட் சார் ஓகே சார், ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஆடிட்டு போயிட்டார் சார், கடைசி சீன் ஆடிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு தேவையில்லை. ஒரு எழுத்தாளர் எழுதணும், அந்த கதையை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் போய் சாப்பிடும்போது யோசிக்கணும், படுக்கும் போது உடனே தூக்கம் வரணும். அது வந்து ஹியூமர் படமாக இருந்தாலும் அது இருக்கும். இந்த படத்தில் அது இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு ஓடினா போதும். பெரிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லாமல் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 2 பேர் 2 தடவை பார்த்தா போதும் படம் ஓடிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப நாள் இன்னும் வந்து படம் வரவே இல்லை. நான் எதிர்பார்த்துக்கிட்டே காத்துருக்கேன். என்னுடைய மிக மிக நுட்பமான தமிழ் சினிமாவின் மிக மிக நுட்பமான ஒரு மனிதன், ஒரு கலைஞன் பாலாஜி சக்திவேல் சீக்கிரமாக சூப்பரான ஒரு படம் கொடுக்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். என்னுடைய உடன்பரவா சகோதரர், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது ஓனாயாட்டுப்பட்டி ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த மூலையில் உட்காந்துருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனில், என்ன பேசுறது இல்லை. அப்போ எல்லாரும் வந்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு போனாங்க. அப்போ சசி மட்டும் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டார். அது வந்து ஒரு நுட்பமான ஒரு கலைஞன் மட்டும்தான் கேட்க முடியும். நான் கால் வந்து அழுதான் நினச்சேன். எப்பயுமே நான் மதிக்கும் நான் நேசிக்கும் சசி. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டரை நான் பார்க்குறேன் தியாகராஜகுமார். அவருடைய காட்சியல் மொழி அவன் எப்பவுமே 5 வருஷம் ஆச்சு படம் பண்ணி. நான் படம் இல்லையா பண்ணுவோம் சார் அப்படின்றான். அவன் அவசரமே பண்ணல. அதாவது ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கு அட்வான்ஸ் வாங்குறது, 2 ஹீரோட்டு போய் கதை சொல்றது அளவே கிடையாது. அவன் அப்படியே உட்காந்துருக்கான், அப்படியே படிக்கிறான், அப்படியே கொஞ்சமாக படங்கள் பார்க்குறான், இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கான். எப்பயாவது எங்கள் ஆஃபீஸ் வருவான், நல்லதை மட்டுமே பேசுவான்.
நல்லது மட்டுமே பேசுவான். நல்ல திரைப்படம், நல்ல திரைக்கதை எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு அஞ்சு கதைகள், அதில் நானும் ஒரு கதை எழுதியிருக்கேன், ஒரு பகுதி எழுதியிருக்கேன். அந்த படம் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பியூட்டிஃபுல் மூவி அண்ட் பிகெஸ்ட் ஹிட் மூவி. அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய தம்பி ரஞ்சித், என்ன சொல்கிறது, டைரக்டரில் அவன் தான் ரஜினிகாந்த். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை மருது. நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு ஆர்ட்டை பற்றியும் எந்த ஒரு லைஃப்பை பற்றியும் பேசுனா நம்ம கையை கட்டின்னு கேட்குற ஒரு இடம் வந்து மருதுவோடைய வீடு. அந்த மருது என்றைக்குமே என் கூட இருந்துகிட்டே இருக்காரு. அவர் ஓவியம் வந்து எப்பயுமே என் லைஃப்பில் வந்து கலர்ஸ், அவருடைய ஓவியங்கள் தான் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பவா கருப்பு சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் வெள்ளைக்காரன் பவா. அதுக்கப்புறம் வந்து ராம் திரும்பி சொல்லிட்டேன், பூர்ணா சொல்லிட்டேன், ரொம்ப பேசி போரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய தாய் திரு வின்சென்ட் செல்வா அவர்கள். அவர்களான இந்த வேலையில் நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் தான் எங்கள் டேரக்டர். எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. 50 லென்ஸ்னா என்ன, 75 லென்ஸ்னா என்ன, எங்கே வந்து லாங் லென்ஸ் போடணும், எங்கே வந்து கேமரா மூவ் பண்ணணும், எங்கே வந்து ட்ராலி போடணும், எங்கே வந்து கிரேட் போடணும், எல்லாமே அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன விஷுவல் ஃபிலிம் மேக்கர்னு, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவர் வந்து ரொம்ப நன்றி. என்னுடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் செய்ய போகிற ரகுநந்தன் சார், நான் வந்து நிறைய பேர் வந்து தான் மகங்களை வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய தடவை வந்திருக்கேன் எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து மாட்டேன் சொல்லிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் வந்து இவர் வரும்போது ஒரு உணர்வு வந்து பேசினார். என்ன பேசினா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கார்ல் குஸ்டாவ் யூங்கை பற்றி பேசினார். ஒரு ப்ரொடியூசர் கார்ல் குஸ்டாவ் யூங்கை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவர் பேசினார் ஸோ மூட். என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஃபிலாசபராகவும் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் நான் பார்க்குறேன். அவரை பற்றி பேசுனாரு. ஸோ நான் இமீடியட்டாக சொல்லிட்டேன். அடுத்த படத்தில் வந்து ஷாம்ன்ற அவர் பையன் தான் நான் வந்து ஹீரோ வைக்கிறேன். வாடா ஹீரோன்ற வாடா காம்பாஸ் அவ்வளோதான். ஏன்னா துப்பறிவாள் முடிச்ச உடனே பெரிய ஹீரோக்கெல்லாம் இல்லை, இந்த ஹீரோக்கு தான் நான் கலப்பட போகிறேன். அதுக்கப்புறம் துப்பறிவாள் பார்ட் 2 தான் பண்ணுவேன். ஸோ இவன் தான் வந்து அடுத்த படத்தில் அடுத்து வந்து என்ன சொல்றது, அடுத்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா கலைஞர்கள், என்னுடைய எப்பொழுதுமே பின்னால் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு நிழல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய ஜோயல், என்னுடைய சுரேஷ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் என்னுடைய தம்பி. கொஞ்சம் வெக்கமான விஷயம் தான், தம்பிக்கே படம் பண்ணேன் வழி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா திட்டினாங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே லைஃப்பில் பண்ணதே இல்லைன்னு சொல்லி சரி ஏதாவது பண்ணி தொலைச்சலாம் பண்ணிட்டேன். ஏதோ அப்படிதான் இதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்பாங்க. என்ன தம்பிக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவன் தான் பண்ணணும். ஆக்சுவலாக ஸோ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, காசுலாம் வேணாம், கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலவு பண்ணியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த படம் ஒழுக்கமான படமாக தான் ஓடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக வந்து ஐ எம் வெரி ப்ரௌட். அப்புறம் ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்ததுக்கு. நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. என்னுடைய நண்பர் சாஜி இங்கே இல்லை. ஆக்சுவலாக அதுக்காக தான் அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் நான் வர வச்சிருக்கேன். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி, லவ் யூ ஸோ மச்.